சின்ன ரெஜிஸ்டர் நம்ம இபி டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ இருக்குல்ல, ஆமா. இதுல ஒரு 11 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். நம்ம படிச்ச பசங்க தெரிஞ்ச பசங்க இருக்காங்களா? 11 இடம் வேக்கன்ட் இருக்குன்றீங்க. இபில பாத்தீங்கன்னா ஏஇ போஸ்டிங் வந்து 10. எவ்வளோ சார் வருது? 10 10. 10. சரிங்க சார், சரி சார். ஆமா, ரீடிங் இருக்காங்களா வீட்டோட அந்த செக்ஷன், வேற அக்கௌண்டன்ட் பணம் இப்போ வசூல் பண்றாங்கல்ல, ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த டிபார்ட்மெண்ட். சரி சார், சரிங்க. ரெவன்யூல வந்து தாலுகா ஆஃபீஸ்ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஆமா, அதுல வந்து மொத்தம் 3 சீட் இருக்கு, 4 சீட் இருக்கு ஜூனியர். சரி சார். ஆனால் இது பூராமே நியமன அடிப்படையில் தான் போடுவாங்களா சார்? அவங்களுக்கு இந்த மாதிரியே போட்டு காசு கொடுத்து அவங்க ஆஃபீஸர் கணக்கு பண்ணி போடுறதானே? அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுனாலும் போடலாம். அந்த மாதிரி. சரிங்க சார், சரி சார். இது எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரி சார், சரிங்க சார். இப்போ வந்து நம்ம இவங்க பேப்பரை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கே எக்ஸாம் எழுதுன மாதிரியே பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், இவங்க எக்ஸாம் எழுதுன மாதிரியே பண்ணி பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே வச்சு பாஸ் பண்ண மாதிரி பண்ணி ஆர்டர் போட்டுருவாங்க. போட்டு விட்ருவாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரூபா கொண்டிருக்கோம். 20னா 20,000மா? ஆமாம் ஆமாம். அட்வான்ஸ் மாதிரி? ஆமாம், அது என்னன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரி சார், சரி சார், சரி சார். நாளைக்கு ஆர்டர் போட்ட மாதிரி பணம் எல்லாம் இதுன்னு சொல்லிவிடா இல்லை. ஆமாம், 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 ஆமாம். மீது ஆர்டர் வாங்கினதுக்கு மீது கொடுத்தோம். சின்ன ரெஜிஸ்டர் நம்ம இபி டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ இருக்குல்ல, ஆமாம். இதுல ஒரு 11 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். நம்ம படிச்ச பசங்க தெரிஞ்ச பசங்க இருக்காங்களா? 11 இடம் வேக்கன்ட் இருக்குன்றீங்க. இபில பாத்தீங்கன்னா ஏஇ போஸ்டிங் வந்து 10. எவ்வளோ சார் வருது? 10 10. 10. சரிங்க சார், சரி சார். ஆமா, ரீடிங் இருக்காங்களா வீட்டோட அந்த செக்ஷன், வேற அக்கௌண்டன்ட் பணம் இப்போ வசூல் பண்றாங்கல்ல, ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த டிபார்ட்மெண்ட். சரி சார், சரிங்க. ரெவன்யூல வந்து தாலுகா ஆஃபீஸ்ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஆமா, அதுல வந்து மொத்தம் 3 சீட் இருக்கு, 4 சீட் இருக்கு ஜூனியர். சரி சார். ஆனால் இது பூராமே நியமன அடிப்படையில் தான் போடுவாங்களா சார்? அவங்களுக்கு இந்த மாதிரியே போட்டு காசு கொடுத்து அவங்க ஆஃபீஸர் கணக்கு பண்ணி போடுறதானே? அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுனாலும் போடலாம். அந்த மாதிரி. சரிங்க, சரி சார். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரி சார், சரிங்க சார். இப்போ வந்து நம்ம இவங்க பேப்பரை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கே எக்ஸாம் எழுதுன மாதிரியே பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், இவங்க எக்ஸாம் எழுதுன மாதிரியே பண்ணி பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே வச்சு பாஸ் பண்ண மாதிரி பண்ணி ஆர்டர் போட்டுருவாங்க. போட்டு விட்ருவாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரூபா கொண்டிருக்கோம். 20னா 20,000மா? ஆமாம் ஆமாம். அட்வான்ஸ் மாதிரி? ஆமாம், அது என்னன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரி சார், சரி சார், சரி சார். நாளைக்கு ஆர்டர் போட்ட மாதிரி பணம் எல்லாம் இதுன்னு சொல்லிவிடா இல்லை. ஆமாம், 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 ஆமாம். மீது ஆர்டர் வாங்கினதுக்கு மீது கொடுத்தோம். மீது ஆர்டர் வாங்கினதுக்கு மீது கொடுத்தோம்.